முதலமைச்சர் விஜய் அவர்களை பொறுத்தவரை அவர் ஒரு மாறுபட்ட அரசியல்வாதியாக இருக்கிறார். ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுமே கூட மிக நிதானமாக திட்டமிடப்பட்டு நடத்தப்படுகிறது. இப்போ வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த உடனேயே திருச்சிக்கு செல்கிறார். அந்த பயணமும் திட்டமிடப்படுகிறது. கரூருக்கும் உடனடியாக செல்லலை. அங்கே கரூர் போனால் என்னென்ன செய்யணும், பணி நியமன ஆணை வழங்கணும், இந்தந்த திட்டங்களை தொடங்கி வைக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு நிதானமாக ஒரு ஒரு பிளானோட தான் ஒவ்வொரு ஊருக்கும் போகிறார். தான் வெற்றி பெற்ற பெரம்பூர் தொகுதிக்கு இன்னும் போகலைன்னு எதிர்க்கட்சிகள்லாம் விமர்சனம் வச்சாங்க. ஆனால் அங்கே வந்து சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை புதுப்பித்து அந்த தனது தொகுதி மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கு அதுக்கான ஒரு செயலியை உருவாக்கி, அதுவும் இல்லாமல் விஷன் 2028 அப்படின்னு சொல்லி பெரம்பூர் மக்களுக்காக ஒரு செயல் திட்டத்தையும் வகுத்து அந்த செயல் திட்ட பணிகளையும் தொடங்கி வைத்து அதை ஆய்வு செய்து அவர் அதுக்கடுத்து தான் அந்த பயணங்கள்லாம் திட்டமிடப்படுகிறது. இவருடைய ஆய்வு ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. அவர் அது வந்து மக்கள்கிட்ட ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. இதை தான் இவங்க என்ன செய்கிறாங்க, எதிர்க்கட்சிகள் வந்து இது ரீல்ஸுக்காக பண்ணுறாரு, இது நடிக்கிறாரு அப்படின்னா இதற்கு முன்னாடி அவர் ஸ்டாலின் என்ன செய்துட்டு இருந்தார்? வணக்கம். வணக்கம். தாவேகா அமைச்சரவையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி வீரபாண்டியன் பேசியிருக்காரு. நிறைய மாற்றங்கள் இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா? ஏன் அவர் திடீர்னு அப்படி பேசுகிறாரு? வெளியிலேருந்து ஆதரவுன்னு சொன்னவங்க சடனாக இப்படி ஒரு முடிவுக்கு வராங்களே, என்ன காரணம்? இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்களை பொறுத்தவரை அவர் யதார்த்தமான நிலவரங்களை பேசி வருகிறார். அதுவும் போக அவர் வந்து உண்மையான நிலவரங்களை உடனடியாக வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கார். அவர் திமுக கூட்டணியில் இருந்தபோதும் சரி, அவருக்கான கம்யூனிஸ்ட் கட்சிக்கான இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் போதும் சரி, மற்ற நேரங்கள்லையும் அவர் மனசில் பட்டதை சொல்கிறாரு. அதாவது திமுக மீதான விமர்சனங்களையும் முன்வைத்து வந்துட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி தமிழக வெற்றி கழக அரசு மீதான விமர்சனங்களையும் முன்வைக்கிறார். குதிரை பேரம் தொடர்பாக சொல்லும்போது தேவக விமர்சிக்கிறார். அதே போன்று திமுக தரப்பில் இருந்த சில கருத்துக்களையும் அவர் வந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இருந்து வருகிறார். இப்படியான ஒரு சூழலில் தான் நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு பெற மாட்டோம் அப்படிங்கிற கருத்தை கூறி வந்தவர் இப்போ செய்தியாளர்கள்ட்ட அதுக்கான ஒரு சூழல் உருவாகலாம், இந்த மண்ணை சேர்ந்தவரே அமைச்சராகலாம் அப்படிங்கிறாரு. பக்கத்தில் அந்த பகுதியோட சட்டமன்ற உறுப்பினரை வைத்துக்கொண்டேன். அப்படின்னா ஆட்சியில் இடம்பெற போகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஆனால் அந்த கேள்வியை வந்து கேள்விக்கான பதிலை அவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் வந்து மறுக்கிறார். பொதுவாக இந்த இடதுசாரி கட்சிகள் 2 பேருமே ஒரே மாதிரியான நிலைப்பாடு, ஒரே மாதிரியான முடிவுகளைத்தான் எடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போதைய அவரது பேச்சு வந்து அப்படின்னா அதற்கான ஆரம்ப கட்டங்களே பணிகள் தொடங்கி விட்டதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புது. ஒருவேளை ஆட்சியில் பங்கு பெற வேண்டும், எல்லா கட்சிக்குள்ளேயுமே இப்படி ஒரு ஆசை நீண்ட காலமாக இருந்தது. அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கக்கூடிய கட்சியாக தமிழக வெற்றி கழகத்தின் அமைந்திருக்கிறது. முதலமைச்சர் விஜயும் அவர்கள் ஆசை நிறைவேற்றியிருக்கிறார். அப்படின்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அது போன்ற ஒரு சூழல் இல்லாத ஒரு நிலையில் பங்கு பெற்று நம்மளும் மக்கள் பணி ஆற்றலாமா அப்படிங்கிற கருத்து உள்ளுக்குள் ஏற்பட்டிருக்கலாம். அடுத்தடுத்து அவங்க ஆலோசனை கூட்டங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆலோசனை கூட்டங்களுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக என்ன முடிவு எடுக்கிறாங்கிறத நம்ம அந்த முடிவுகளுக்கு பிறகு பார்க்கலாம். ஆனால் இடைத்தேர்தலுக்கு முன்னாடி அப்படி ஒரு முடிவுக்கு டிவிகே வருமா? அமைச்சரவை ரீஷஃபிள்னு போவாங்களா? ஒருவேளை ஒருத்தர் அமைச்சர் உள்ளே வரணும்னா கூட ஒருத்தர் வெளியில் போக வேண்டிய நிலைமை இருக்குது. டிவிகே சைட்லேருந்து யாரோ ஒருத்தரை விடுவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதை வந்து இடைத்தேர்தலுக்கு முன்னாடி விஜய் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பண்ணுவார். ஏன்னா முதலமைச்சர் விஜய் அவர்களை பொறுத்தவரை நிரந்தரமான ஒரு அமைச்சரை கண்டிப்பாக வைத்திருக்க மாட்டார். ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறையோ 6 மாதத்திற்கு ஒரு முறையோ அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரியான செயல்பாடுகள் மேற்கொண்டு வராங்க, அவர்கள் மீது எதுவும் குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எப்படி இருக்குது, அதற்கு அவர்கள் எப்படி எதிர்வினையாற்ற உண்மையாகவே அவங்க மேலே குற்றச்சாட்டு இருக்கா, அவர்கள் அதிகாரிகள் மட்டத்தில் எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு ஒவ்வொரு துறை சார்ந்த தகவல்களையும் நேரடியாக முதலமைச்சர் நாள்தோறும் பெற்று வந்து கொண்டு இருக்கிறார். அதே போன்று ஒவ்வொருத்தரையும் கண்காணிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு செயல்பாடுகள் இப்போ அமைச்சர் கீர்த்தனா அவர் ஆய்வு செய்யும்போது விமர்சனம் வந்தது. உடனடியாக அப்போது அமைச்சர் நிர்மல்குமார் சொன்னார், முதலமைச்சர் விஜய் வந்து தேவையில்லாத ஆய்வுகளை எல்லாம் மேற்கொள்ள வேண்டாம்னு அறிவுறுத்தி இருக்கிறார். அப்படி தவறுகள் நடக்கக்கூடிய ஒரு சூழலெல்லாம் அவர் இமிடியேட்டாக ரியாக்ட் பண்ணுறாரு. அமைச்சர்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அமைச்சர் சரத்குமார் விவகாரத்திலையுமே ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக, அது அவர் என்ன பயன்படுத்தினார், அந்த சூழல் என்ன என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக நிர்மல்குமார் தெரிவிச்சிருந்தார். அப்படிங்கும்போது அமைச்சர்களுடைய செயல்பாடுகளை அவர் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வர்றாரு. சிறப்பாக செயல்படாத அமைச்சர்கள், அதுபோக குற்றச்சாட்டுக்கு உள்ளாகக்கூடிய அமைச்சர்களை கண்டிப்பாக அவர் மாற்றுவார். அதற்கு கால அவகாசம் 1 மாதமோ இல்லை 1 வருஷம் 3 வருஷம் அப்படிலாம் வச்சுருக்க மாட்டார். கண்டிப்பாக குற்றச்சாட்டு இது இப்போது மாற்றப்பட வேண்டும், இன்னொருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு அவர் நினச்சிட்டாருன்னா எப்போனாலும் அந்த மாற்றத்தை உருவாக்குவார். அப்போது எந்த அமைச்சருடைய பதவினாலும் பறிபோகலாம். ஸோ அப்போ கூட்டணி கட்சின்னா இப்போ சிபிஐயோ சிபிஎம்மோ வரணும்னு நினச்சாலும் அதுக்கும் வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா வந்து முதல்லையே அழைப்பு விடுத்தார்.
கூட்டணி அமைச்சரவையில் நீங்கள் பங்கேற்கணும்னு அழைப்பு கொடுக்கும்போது நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவுன்னு சொல்லி 2 இடதுசாரி கட்சிகளுமே தெரிவிச்சிருந்தாங்க. அப்படிங்கும்போது அந்த அழைப்பை வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. நாங்கள் வெளியிலேருந்தே ஆதரவு தெரிவிச்சுக்கிறோம் தான் சொல்லியிருந்தாங்க. அப்படிங்கும்போது உள்ள வாரன்னு சொல்லும்போது அந்த அவர்களுடைய கருத்துக்கு கண்டிப்பாக முதலமைச்சர் விஜய் அவர் ஒப்புக்கொள்வார். ஏன்னா ஏற்கனவே கொடுத்த ஆஃபர் தான். திரும்ப அந்த ஆஃபரை வந்து அவங்க இப்போ ஆக்செப்ட் பண்ணும்போது வேண்டாம்லாம் சொல்ல மாட்டார். கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா அவங்க அமைச்சரவையில் இடம் பெறுறது வந்து அவருக்கும் சாதகமாக இருக்கும். ஏன்னா திமுக தரப்பிலிருந்து கொள்கை சார்ந்த கட்சிகளை கொண்ட கூட்டணின்னு சொல்லி அவங்க முன்னிறுத்தினாங்க. அப்படி முன்னிறுத்தும்போது அதில் வந்து இடதுசாரிகளும் முக்கிய பங்கு வகிச்சாங்க. அப்படி தவிக அமைச்சரவையில் இவர்களும் பங்கேற்கும்போது அது தொழிலாளர்களுக்கான ஆட்சி, தொழிலாளர்கள் மத்தியிலே ஒரு பெரும் இன்னும் ஆதரவை பெறக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கும். ஏன்னா தொழிலாளர்களுடைய செல்வாக்கு இடதுசாரிகள் கிட்ட தான் இருக்குது. அவர்கள் தான் தொழிற்சங்கங்களில் பெரும்பாலானோர் அவங்க தான் இருக்கிறாங்க. அவங்க இன்னும் ஆட்சியில் பங்கு பெறும்போது இன்னும் தொழிலாளர்களுக்கு தேவையான திட்டங்களை இன்னும் அவர்கள் பக்கம் கொண்டு சேர்க்க முடியும். அவர்களையும் தன்வசப்படுத்துவதற்கு தவிகவால் முடியும். அதனால் அதை விரும்புவார் கண்டிப்பாக. அதே நேரத்தில் இப்போது டெய்லி அறிவாலயத்திலிருந்து ஏதாவது ஒரு தாக்குதல் தாவேக அரசு மீது நிகழ்த்தப்பட்டுக்கிட்டே இருக்குது. டெய்லி பரந்தாமனோட ப்ரெஸ் மீட்டாக நம்ம பார்க்குறோம். திமுக என்ன ஐடியாவில் இருக்காங்க? டிவிகே கவர்மெண்ட்டை எதிர்கொள்வதில் அவங்களுடைய வியூகம் என்ன? அவர்கள் என்ன செய்யுதுன்னே தெரியாமல் இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்ற பிறகாக அவர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, அவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்கணும், நம்ம விமர்சிக்க வேண்டாம்னு சொன்னார். ஆனால் அப்படிப்பட்டவரே என்ன சொன்னார் தொடர்ந்து, அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது இந்த ஆட்சி நீடிக்குமா என்ற சந்தேகமே ஏற்படுகிறது அப்படின்னாரு. அதுபோக திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் தொடர்ந்து தவிக மீதான விமர்சனங்களையும் தொடர்ந்து வச்சுட்டு வராங்க. அதுவும் குறிப்பாக அனிதா ராதாகிருஷ்ணன் பேசிட்டு வராரு. அதுவும் ஒருமையில் பேசுகிறார். ஒரு தடவைனாலும் பரவாயில்ல, ஒரு தடவைக்கு பலமுறை அவர் தொடர்ந்து பேசிட்டு வரார். ஆனால் அதை திமுக தலைவர் ஸ்டாலின் கண்டிக்கவில்லை. ஏன்னா கண்டிக்காதனால தான் அவர் தொடர்ந்து பேசுகிறாரு. அப்படின்னா குற்றச்சாட்டுறதுக்கு வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான எந்த விஷயமுமே அவங்களுக்கு கிடைக்கல. ஆதாரப்பூர்வமான எந்த விஷயம் கிடைக்கல. அப்படின்னா நாள்தோறும் அதுபோக நாளுக்கு நாள் தவிக அரசிற்கு வரக்கூடிய செல்வாக்கை பார்த்தும் ஒரு பயம். நம்ம ஒரு 5-6 மாதங்கள் அமைதியாக இருந்துட்டோம்னா அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வந்ததுன்னா, இடைத்தேர்தல் வந்ததுன்னா அதில் நமக்கு டெபாசிட் வாங்க முடியாத ஒரு நிலை ஒருவேளை ஏற்பட்டால், ஒருவேளை இடைத்தேர்தல் அப்படியான ஒரு சூழல் ஏற்பட்டுருமோன்னு அப்படி ஒரு பயம் இருக்குது. உள்ளாட்சி தேர்தலில் நம்ம வந்து முழுமையாக வாஷ் அவுட் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. இந்த பயத்தை வந்து ஏதோ ஒரு வகையில் வெளிப்படுத்துவதற்காக நாளொரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க. அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் எதையோ பேசுகிறார், அதுக்கும் ஊக்கம் கொடுக்குறாங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவரை கண்டிக்கலை. அதுக்கான வாய்ப்பு இருக்கா? நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்துருமா? திமுக டெபாசிட் வாங்க முடியாத அளவுக்கு போகுமா என்ன இடைத்தேர்தலில்? அதாவது அதிமுக இந்த தேர்தலில் வந்து பல தொகுதிகளில் டெபாசிட் இழக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்தது. அதுவும் 2ஆம் இடம் இல்லை, 3ஆம் இடத்திற்கெல்லாம் இந்த சட்டமன்ற தேர்தலில் போயிருக்குது. திமுகவும் கூட பல தொகுதிகளில் 3ஆம் இடத்திற்கு போயிருக்கிறாங்க. அதே மாதிரி திமுக வெற்றி பெறாத மாவட்டங்களே 6-7 மாவட்டங்கள் வந்து மாவட்டங்களில் எந்த தொகுதியுமே திமுக வெற்றி பெற முடியாத நிலை இருந்தது. அதே மாதிரி தவிகவும் இருந்தது. இருந்தாலும் திமுகவிற்கும் அப்படியான ஒரு சூழல் இருந்தது. இந்த இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய தொகுதிகள்லாம் பார்த்தோம்னா அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகள் தான். ஒன்று வந்து அவர் முதலமைச்சர் விஜய் ராஜினாமா பண்ணியிருக்கிறார். கரூர்லலாம் பார்த்தோம்னா 2வது இடம் வந்து தவிக தான் வந்தது. அங்கே பெரிய வித்தியாசம் இல்லை, ஒரு சுமார் 1500 வாக்குகள் தான் வித்தியாசம். ஸோ இப்படியான ஒரு சூழலில் அங்கே அதிமுகவினருடைய மனநிலை எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் ஒரு சாய்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில், அது அங்கு வெற்றி பெற்றவர்கள் வந்து தவிக சார்பாக ஒருவேளை போட்டியிடக்கூடிய ஒரு சூழலில், அதுவும் இந்த ஆட்சி மீதான நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய ஒரு சூழலில், அப்படின்னா அதுவும் இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு வழக்கமான ஒரு நடைமுறை நாம் பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு நிலையில், அப்படின்னா திமுகவிற்கான வாக்கு எப்படி விழும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகத்திற்கான விடையாகத்தான் இவருடைய வெளிப்பாடு இருக்குது. ஒருவேளை அப்படி டெபாசிட் வாங்க முடியாத ஒரு நிலைக்கு கூட திமுக தள்ளப்படலாம். ஒரு பக்கம் திமுகனா இன்னொரு பக்கம் அதிமுகவில் இருந்தும் இப்போ அட்டாக் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வர்றதை பார்க்க முடியுது. திண்டுக்கல் சீனிவாசன், ராஜேந்திர பாலாஜி போன்றவர்கள் பேசினாங்க. நேற்று எடப்பாடி பழனிசாமியே களவாணின்னு சொல்கிறார் சிஎம். அதிமுகவும் இனிமேல் இறங்கி அடிக்க போகிறாங்களா? விமர்சனங்கள் வந்து இப்போ ஒரு செயல்பாடுகள்னால் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு அதுக்கு கேட்கலாம். ஒருவேளை ஊழல் குற்றச்சாட்டுகளாக இருந்தால் அது இந்த மாதிரியான குற்றச்சாட்டு வந்திருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு அந்த குற்றச்சாட்டை மையப்படுத்தி ஏதாவது அவங்க பிரச்சனைகளை எழுப்பலாம். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் எழுப்பினாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தமிழக வெற்றி கழகத்திலிருந்து இப்போ ஒரு நில விவகாரமாக இருந்தாலும் சரி, எந்த விவகாரமாக இருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதுக்கான காரணங்கள் சொல்லப்படுகிறது. காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதை தாண்டிய விஷயங்கள் எதுவும் இல்லை.
குற்றச்சாட்டுறதுக்கு ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு பெரிய விவகாரம் எதுவுமே இல்லாதப்போ தான் ஒருத்தர் என்ன வராங்கன்னா, தனிநபர் தாக்குதலுக்கு வராங்க. தனிநபர் தாக்குதலில் இப்போ வந்து திமுகவும் அதிமுகவும் கையில் எடுத்திருக்கு. அதுவும் குறிப்பாக அதிமுகவோட போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அவர் செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார், இவர் ராஜேந்திர பாலாஜி, திண்டுக்கல் சீனிவாசன் இவங்கெல்லாம் எல்லாரும் என்னென்னா ஒருமையில பேசுகிறாங்க. இந்த ஒருமையில பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்னா, அவ்வளோ கோபம் இருக்குது. அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் அந்த ஒருமையில பேசுகிறாங்க. அப்புறம் அவங்க பேசும்போது என்னென்னா, அந்த தங்களுடைய இருப்பையும் ஒன்று காட்டிக்கிடணும். இவங்கெல்லாம் தேர்தலில் தோற்றவங்க. அப்படின்னா நம்ம அதிமுகவில் இப்போ வெற்றி பெற்றவங்கலாம் இடம் மாறுறாங்க. அப்படின்னா நம்ம வந்து அதிமுகவில் எதிர்காலத்தில் நம்மளுடைய செல்வாக்கை நிலைநிறுத்தணுங்கிற ஒரு ஆசை ஒன்று இருக்குது. அதுபோக தங்களுடைய இருப்பையும் காட்டிக்கிடணும். நம்ம ஏதாவது ஒன்று பேசினா தான் வைரல் ஆகும் அப்படின்னா ஒருமையில் பேசுகிறாங்க. நம்மளும் லைம்லைட்டில் வருவோம் அப்படின்ட்டு. அப்படிங்கும்போது எந்த விதமான ஒரு ஆதாரபூர்வமான விஷயங்களும் இல்லாமல் அவர்கள் தங்களுடைய விளம்பரத்திற்காக ஒருமையில் ஏதோ வாய்க்கு வந்ததை பேசி ஏதோ ஒரு குற்றச்சாட்டுகளை கண்மூடித்தனமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மக்கள்கிட்ட எடுபடாதுன்னு பார்க்குறீங்களா? அவங்க வைக்கிற கேள்வின்னு பார்க்கும்போது குதிரை பேரம் அப்படின்றத பெருசாக முன்வைக்கிறாங்க. மக்கள் இதுக்காக உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, நீங்கள் வந்து திரைமறைவில் ஏதோ பேச்சுவார்த்தையாக நடத்தி தான் கூப்பிட்டு போகிறீங்கன்னு சொல்லும்போது மக்களும் நியாயமாக அதை எதிர்பார்ப்பாங்க இல்லையா? இவங்க நேர்மையான ஆட்சின்னு தானே இவங்களை நம்ம கொண்டு வந்தோம், இவங்க இங்கேருந்து ஆட்களை கொண்டு போகிறாங்கன்னா எப்படி சரியாக இருக்குன்ற கேள்வி வராதா? குதிரை பேரம்னா இது அதை அவர் நிர்மல்குமாரே தெளிவாக சொல்கிறார். குதிரை பேரம்னா அவர்கள் விலை கொடுத்து வாங்குவது தான். இங்கே விலை கொடுத்து யாரும் வாங்கலை. நாங்கள் தாங்களாகவே வந்து சேர்றோம் அப்படின்ட்டு தான் அதிமுகவிலேருந்து வராங்க. அவர்களுடைய மனநிலை என்ன இருக்குன்னா, அதிமுகவில் இருந்தால் எதிர்காலம் கிடையாது, கண்டிப்பாக நம்ம இருந்தால் கட்சிக்கு எதிர்காலம் இல்லை, இனிமேல் நமக்கும் எதிர்காலம் இல்லை அப்படிங்கிற நினச்சி தான் அவங்க ராஜினாமா பண்ணிட்டு வராங்க. இது வந்து அவர்களுடைய ஒரு தனிப்பட்ட ஒருத்தர் 2 பேருடைய எண்ண ஓட்டமாக இருந்தால் அது வேறு மாதிரியாக இருக்கும். இது தேவக்க வந்து திட்டமிட்டு அவரை ஏதோ கூப்பிட்டுருக்குறாங்க வச்சுருக்காங்க, நம்ம அப்படி ஒரு கோணத்தில் எண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இப்போ உள்ள சூழல் என்ன இருக்குன்னா, அதிமுகவில் பெரும்பான்மையானவர் வந்து நம்ம தமிழக வெற்றி கழகம் பக்கமே போயிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் தான் இருக்கிறாங்க. அனைத்து மட்டத்திலும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி. ஏன்னா 25 பேர் தேவக்க அரசுக்கு ஆதரவாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிச்சிருந்தாங்க. இப்போ ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க ஒரு சிலர். இன்னமும் அவர் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி அவங்கெல்லாம் இன்னும் அங்கே இருந்துக்கிட்டு அவர்கள் தலைமையோட முரண்பட்ட நிலையில் தான் காணப்படுறாங்க. அப்படிங்கும்போது ஒட்டுமொத்த கட்சிக்குள்ளாகவும் இப்படியான ஒரு சூழல் இருக்கும்போது அவர்கள் தவேகவிற்கு விரும்பி சென்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறான ஒரு நிலை தான் காணப்படுது. இங்கே குதிரை பேரம்ங்கிறது இல்லை. அப்படின்னா அவர் மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்கிறதுக்காக போகிறோம். ஏன்னா இப்போ ஆளுங்கட்சியில் இருந்தால் தானே ஸ்கீம் கிடைக்கும், மக்களுக்கும் தெரியும். இவர் எதிர்கட்சி உறுப்பினராக இருந்தால் இந்த தொகுதியில் வந்து எந்த அளவுக்கு நலத்திட்ட உதவிகளை பண்ண முடியும், ஆளுங்கட்சியாக இருந்தால் எந்த அளவுக்கு பண்ண முடியுங்கிறது தெரியும். அவர் எம்ஆர் விஜயபாஸ்கர் நீங்கள் சொன்ன மாதிரி அழைத்தாங்க அப்படின்னாரு. அப்புறம் அதற்கடுத்து நான் வந்து அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்ட்டு அவர் அதற்கான விளக்கத்தையும் கொடுத்துட்டாரு. இல்லை, எதிர்கட்சி உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய தொகுதியில் செய்ய மாட்டாங்கன்னா, இப்போ போன முறை நம்ம பார்த்தோம் 5 வருஷம் எதிர்கட்சியாக இருந்தாங்க அதிமுக. அதில் ஓபிஎஸ் ஃபேக்ஷனை தவிர வேறு யாரும் ரிசைன் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் போகலையே, திமுகவுக்கு போய் யாரும் சேரலையே. அரசியல் சூழல் வந்து திமுக வெர்சஸ் அதிமுகன்னு இருந்தது. இது கடந்த 77லேருந்து இது மாதிரியான ஒரு சூழல் இருந்துச்சு. அப்படின்னா அதிமுகவில் இருந்தவங்க என்னென்னா, அதிமுகவில் இருந்த இப்போ அவங்க ஓபிஎஸ் பிரிந்து வந்தார், அவர் வைத்திலிங்கம் வந்து வந்தார், இப்போ மனோஜ் பாண்டியன்லாம் வந்தாங்க, அவங்க ஓபிஎஸ் பிரிவிலிருந்து வந்தாங்க. இருந்தாலும் மற்ற நிர்வாகிகள் மட்டத்திலையும் இந்த வெற்றி நிலைக்குமாங்கிற ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவர் தொடர் தோல்வியில் செஞ்சுட்டு வந்தார். 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்லி திமுக தரப்புலேருந்து விமர்சனம் வைத்து கொண்டே இருக்கிறாங்க. அங்கே உள்ளுக்குள்ளேயும் புகஞ்சிக்கிட்டே இருக்குது. வேட்பாளர் தேர்வுலையும் சரி, அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கூட்டணி அமைச்சதுலேயும் சரி, இடங்கள் தொகுதி பங்கீடு மேற்கொண்டதுலேயும் சரி, ஏற்கனவே அதிமுகவில் வந்து ஒரு புகழ்ச்சியில் இருந்துக்கிட்டே இருக்குது. நீண்ட காலமாக பேசப்பட்டு வருது. எஸ்பி வேலுமணி வந்து அதிமுக தலைமையை ஏற்பாரா, பாஜகவிற்கு வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமி அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு தொகுதியில் அள்ளி வாரி இறைச்சிருவாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து வந்து தேர்தலுக்கு முன்னாடியே இருந்தது. அது தேர்தலுக்கு பிறகு என்னென்னா, இவர் தொடர் தோல்வியில் செஞ்சுட்டு வராரு. அதுவும் அதிமுக இந்த தேர்தலில் ஒருவேளை குறிப்பிட்ட எண்ணிக்கை பெறலாம், இல்லைனா ஆளுங்கட்சியாக வரலாம் அப்படிங்கிற எண்ணம் பல பேர்கிட்ட இருந்த நிலையில் இப்போ அந்த அரசியல் சூழல்னா தேவக வெஸ் திமுகன்னு மாறிட்டு. அப்படின்னா அதிமுக இப்போ சீன்லே இல்லை. கடந்த கால வரலாறுகளை நல்ல தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்ச இப்போ அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அவங்க ராஜினாமா பண்ணுறாங்க. அப்படின்னா இனிமேல் அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை. அதுவும் இத்தனை தோல்வியில் சந்தித்த எடப்பாடி பழனிசாமி இனிமேலும் எப்படி வெற்றியை ருசிப்பார்?
அப்படின்னா அவரை நம்பி எப்படி நம்ம அங்கே நீடிச்சு இருக்கலாம், அங்கே இருந்தோம்னா நமக்கான வெற்றி எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மட்டும் இல்லை, உறுதியாக இங்கே வந்து வாய்ப்பில்லை. அவருடைய செயல்பாடுகள் இப்படி தான் இருக்குது. அந்த செயல்பாடுகள் வந்து ஒரு ஜனநாயகபூர்வமான செயல்பாடுகளாக இல்லை. ஒற்றை தலைமைன்னு நம்ம அவரை தேர்வு செய்தோம். ஆனால் அந்த ஒற்றை தலைமைக்குரியவராக அவர் வந்து செயல்படலை. பலருடைய எண்ண ஓட்டங்களை வந்து அவர் கேட்டுக்கொள்ளலை அப்படின்ட்டு அவரிலிருந்து அவங்க பிரிஞ்சு வராங்க. அப்பவும் எப்போ வராங்க? நம்ம தமிழக வெற்றி கழகம் அரசுக்கு ஆதரவு தெரிவித்து அந்த ஆட்சியில் பங்கு பெறலாம்ங்கிற கருத்துக்கள்லாம் எழுப்பப்பட்டு அதில் எடப்பாடி பழனிசாமி முரண்பட்ட பிறகாகத்தான் அவங்க வந்து அவங்க கட்சியை விட்டு விலகி தேவக்க பக்கம் வராங்க. இப்போ இதில் தாவேக்காவை பொறுத்த வரையும் இப்போ உதாரணத்துக்கு அந்த கட்சியினுடைய தலைவரும் முதலமைச்சருமான விஜய் பெரம்பூருக்கு போகிறாரு. அங்கே அவருக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பாக இருக்கட்டும், நேற்று ஒரு அரசு நிகழ்ச்சி நடந்துச்சு, அங்கே வந்திருந்த பணி நியமன ஆணைகளை வாங்க வந்தவங்க கூட அவ்வளோ தூரம் அவர் மேலே அன்பு செலுத்துகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு மெசேஜை வந்து மக்கள் கொடுக்குறாங்க? முதலமைச்சர் விஜய் அவர்களை பொறுத்தவரை அவர் ஒரு மாறுபட்ட அரசியல்வாதியாக இருக்கிறார். அவர் கரைவெட்டி உடுத்து வரக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக இல்லை. ஒரு இயல்பான ஒரு ஆஃபீஸர்களே ஒரு நண்பர் போன்று தான் அவருடைய செயல்பாடு இருக்குது. அவரும் அதான் சொல்கிறாரு. நான் உங்களுக்கு அண்ணனாக இருப்பேங்கிறாரு, ஒரு சகோதரனாக இருப்பேன்னு தான் அவரும் சொல்கிறாரு. அதே மாதிரி அவருடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுமே கூட மிக நிதானமாக திட்டமிடப்பட்டு நடத்தப்படுகிறது. வழக்கமாக ஒரு அரசியல் நிகழ்ச்சி வந்தோமா, தொடங்கி வச்சோமா, போனோமா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், அதே கடந்த காலங்களில் அவர் முதலமைச்சராக ஸ்டாலின் இருந்த போதெல்லாம் நாள்தோறும் நிகழ்ச்சி இருக்கும். ஒரு நாளைக்கு 3-4 நிகழ்ச்சி இருக்கும். ஆனால் அந்த நிகழ்ச்சிகள்லாம் ஒரு காணொலி மூலமாக இங்கேருந்து ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு சம்பிரதாயபூர்வமான ஒரு நடவடிக்கை மாதிரி இருக்கும். ஆனால் இவர் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் பங்கேற்கிறார். இப்போ வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த உடனேயே திருச்சிக்கு செல்கிறார். அந்த பயணமும் திட்டமிடப்படுகிறது. கரூருக்கும் உடனடியாக செல்லலை. அங்கே கரூர் போனால் என்னென்ன செய்யணும், பணி நியமன ஆணை வழங்கணும், இந்தந்த திட்டங்களை தொடங்கி வைக்கணும் அப்படின்னு ஒரு நிதானமாக ஒரு பிளானோடு தான் ஒவ்வொரு ஊருக்கும் போகிறார். அதேமாதிரி தான் வெற்றி பெற்ற பெரம்பூர் தொகுதிக்கு இன்னும் போகலைன்னு எதிர்க்கட்சிகளாக விமர்சனம் வச்சாங்க. ஆனால் அங்கே வந்து சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை புதுப்பித்து அந்த தனது தொகுதி மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கு அதுக்கான ஒரு செயலியை உருவாக்கி, அதுவும் இல்லாமல் விஷன் 2028 அப்படின்னு சொல்லி பெரம்பூர் மக்களுக்காக ஒரு செயல் திட்டத்தையும் வகுத்து அந்த செயல் திட்ட பணிகளையும் தொடங்கி வைத்து அதை ஆய்வு செய்து அவர் அதுக்கடுத்து தான் அந்த பயணங்கள்லாம் திட்டமிடப்படுகிறது. ஒவ்வொரு இடத்துலையும் அப்படின்னா ஏதோ போடணும் தான் இல்லை. அதே மாதிரி இந்த அரசு ஊழியர்களாக தேர்வு செய்ய பணி நியமன ஆணை வழங்குறதா இருந்தாலும் சரி, கர்ப்பிணி பெண்ணுன்னு சொன்னோன்னே நேரடியாக இறங்கி போய் அது ஒரு யதார்த்தமான நிகழ்வாக தான் இருக்குது. திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்வுலாம் கிடையாது. அதேமாதிரி மருத்துவர்கள், மருத்துவத்துறையை சார்ந்தவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் போதும் சரி, அவர்களோடு அவர் வந்து சேர்ந்து கலந்துரையாடுகிறார், அவர்களோடு இணைந்து அவர்களோடு இருக்கிறார். அதுமாதிரி ஆஸ்பத்திரிக்கு போய் ஆய்வு செய்யும் போதும் சரி, வழக்கமாக இதுக்கு முன்னாடி சில ஆய்வுகள்லாம் இப்போ ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்த போதெல்லாம் மழைநீர் வடிகால் பணிகள்லாம் ஆய்வு செய்ய போவார். ரெட் கார்பெட் விரிப்பாங்க. ஆய்வுன்னு சொன்னாலும் முன்னாடியே திட்டமிடப்பட்டு ஒரு பெரிய லெவலில் அங்கே வரவேற்பு கொடுக்கப்படும், அங்கங்கே பேனர் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் இவருடைய ஆய்வு ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. அது மக்கள் அதை வந்து விரும்புகிறார்கள். இந்த யதார்த்தமான ஒரு செயல்பாடை தான் அரசு ஊழியர்களும் விரும்புகிறாங்க. அவர்களோடு அது வந்து மக்கள்கிட்ட ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. இதை தான் இவங்க என்ன செய்கிறாங்க, எதிர்க்கட்சிகள் வந்து இது ரீல்ஸுக்காக பண்ணுறாரு, இது நடிக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இதற்கு முன்னாடி அவர் ஸ்டாலின் என்ன செய்துட்டு இருந்தார்? நாள்தோறும் எத்தனை நிகழ்ச்சியில் போனார், எத்தனை ரீல்ஸ் அவங்க வெளியிட்டாங்க, அரசு சார்பாக எத்தனை வெளியிடப்பட்டது, அதே போன்று கட்சி சார்பாகவும் ஒவ்வொரு ஃபோட்டோவும் அவர் போகும்போது அந்த ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் என்னெல்லாம் அவங்க வந்து பாராட்டு பத்திரங்கள்லாம் திமுகவினர் வாசித்தாங்க. ஆனால் இவர் வந்து இயல்பாக செய்கிறார், ஒவ்வொன்றையும் இயல்பாக நடக்குது. அந்த இடத்தை வந்து தனக்கானதை அவர் மாற்றிக்கிறாரு. ஒரு ஆளுமையாக அவர் முழுமையாக அவர் வந்து வெளிப்படுகிறார். அந்த இடத்துக்கு போயிட்டாருன்னா அவர் அந்த இடத்தை தன்வசப்படுத்துகிறார், அங்கே இருக்கிறவங்களை தன்வசப்படுத்துகிறார். அவருடைய பேச்சு தான் வேணும் அப்படிங்கிறது இல்லை. ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி செயல்பாடு தான் முக்கியம்னு சொன்ன மாதிரி தனது செயல்கள் மூலமாகவே எல்லோரையும் தன்வசப்படுத்துகிறார். இதுதான் எதிர்க்கட்சிகளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ இவருடைய இந்த மாதிரி பவர்ஃபுல்லான செயல்பாடுகள் காரணமாக தமிழ்நாடு அரசியல் களமே நிறைய மாறுறதை நம்ம பார்க்குறோம். முக்கியமாக திமுக அதிமுக இணக்கமாக வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய நிகழ்வுகள் நடக்குது. என்ன மாதிரி மாற்றங்கள் இருக்கும்னு பார்க்குறீங்க? இப்போ சீமான் திமுக வந்து கடந்த ஆட்சியில் எவ்வளவு தூரம் எதிரிகள் போல இருந்தாங்க அப்படின்னு தெரியும். திமுக அதிமுக சொல்லவே தேவையில்லை. பிஜேபி திமுகவும் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இவர் ஒருத்தருடைய வெற்றி, தாவேக்காவுடைய வெற்றி பொலிட்டிக்கல் டைனமிக்ஸே மாற்றிருச்சுன்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க வர நாட்கள் தமிழ்நாடு அரசியலில்?
எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ்நாடு இப்பொழுது சந்தித்து முதலமைச்சராக விஜய் அவர்களை தேர்வு செய்திருக்கிறதோ, அதே போன்று எதிர்க்கட்சிகள் தரப்பிலையும் ஒரு மாபெரும் அரசியல் மாற்றம் கண்டிப்பாக நிகழும். அது எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அவர் டிடிவி தினகரனே சொல்றாரு, அது சூழலை பொறுத்து தான் கூட்டணி அமையும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி திமுக, அதிமுக கூட்டணி தொடர்பாக அவர் வீரபாண்டியன் அவர்களும் சொல்லும்போது, ஜனநாயக களத்தில் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்று தான்ங்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் அவரும் முன்வைக்கிறார். அதுபோக மும்முனை போட்டி தமிழ்நாட்டில் சாத்தியமில்லை. இருமுனை போட்டி தான். அதை நன்றாக திமுகவும் உணர்ந்திருக்கிறாங்க, அதிமுகவும் உணர்ந்திருக்கிறாங்க. அதே மாதிரி எப்படி பாஜகவுடன் கூட்டணி வைப்பதிலும் திமுகவிற்கு எந்தவித தயக்கமும் இல்லை. ஏன்னா கடந்த காலத்தில் கூட்டணி வச்சிருக்கிறாங்க. எதிர்காலத்திலும் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வைத்து கூட்டணி வைக்கலாம். அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக தனது கையை விட்டு போயிட்டு இருக்கிறத அவர் எடப்பாடி பழனிசாமி உணர்கிறார். தனித்து நின்று பெரிய அளவில் சாதிக்க முடியாது. அப்படின்னா இப்போவுமே இருக்கக்கூடிய நெருக்கடி கொடுக்கக்கூடிய நிர்வாகிகள் இருக்காங்க. வேலுமணி, சிவி சண்முகனும் கட்சியில் தான் இருக்கிறாங்க. இன்னும் மற்ற நிர்வாகிகள் அவர் கலந்துரையாடல் கூட்டத்திற்கு கூப்பிட்டும் வராத நிர்வாகிகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது எதிர்காலத்தில் தமிழக வெற்றி கழக அரசுக்கு எதிராக இல்லைன்னா அந்த அரசை வீழ்த்தணும்னா நாமெல்லாம் ஒன்று சேரணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் கண்டிப்பாக வருவாங்க. இது ஏற்கனவே பேசப்பட்டது தான். திமுக, அதிமுக கூட்டணி அமையணும்னு சொல்லி தேர்தல் முடிவு வந்த உடனே பேசப்பட்டது தான். அப்படிங்கும்போது எதிர்காலத்தில் திமுக, அதிமுக, பாஜக இந்த கூட்டணி தான் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அதில் நாம் தமிழரும் இணைவதற்கான ஒரு சூழல் இருக்கும். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய எழுச்சியின் காரணமாக நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி வீழ்ச்சியை சந்திச்சிருக்கிறது. அப்படின்னா அவர்களும் தங்களது எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியாமல் அவர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் ஒரு குழப்பத்தில் இருக்கிறார். கட்சியினரும் அமைதியாக இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவரும் ஒருவேளை மாற்றத்திற்கு தயாரானால் அவரும் இணையலாம். பாஜகவை பொறுத்தவரை அந்த பாஜகவுடனான கூட்டணி அப்படிங்கிறத திமுக, அதிமுக தரப்புலையுமே மறைமுகமாக உறுதி செய்கிறாங்க, இல்லைனா மறைமுகமாக நோட்டம் பார்க்குறாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு? 6 மாதத்தில் ஸ்டாலின் முதலமைச்சராக வருவார், திருச்சி சிவா மத்திய அமைச்சராவாருங்கிறாரு. பாஜக ஆட்சி கவிழ்வதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. மத்தியில் 29 தான் அடுத்த தேர்தல் நடக்க போகுது. 6 மாதத்தில் திருச்சி சிவா அமைச்சராவார்னா அப்படின்னா பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி அமைக்க தயாராக இருக்கிறோம், அவரோட பேசிட்டு வரோம் அப்படிங்கிறது தான் அவர் வெளிப்படுத்துகிறாரு. அவரது பேச்சுக்கு திமுக தரப்பிலிருந்து யாரும் கண்டனம் தெரிவிக்கவில்லை. அவர் பேசுனது தவறுன்னு சொல்லலை. அதே மாதிரி அதிமுகவினுடைய ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்கிறாரு? ஸ்டாலினுக்கு கோபம் வந்தால் ஆட்சி இருக்காது அப்படிங்கிறாரு. அப்படின்னா திமுக தலைமையை நாங்கள் ஏற்க தயாராகிவிட்டோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் ராஜேந்திர பாலாஜி சொல்கிறாரு. இது எடப்பாடி பழனிசாமியும் அவர் கண்டிக்கலை, அவருடைய கருத்து தவறு அப்படிங்கிறத அவரும் தெரிவிக்கலை. ஆனால் இப்போது திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. இதே கருத்தை தான் பாஜக கூட்டணி தொடர்பாக அந்த கட்சியோட கூட்டணி அமைப்பதற்கு ஒரு சில நாட்கள் முன்பு வரையும் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் திரும்ப பாஜகவோட கூட்டணி வச்சாங்க. எந்த காலத்துலேயும் பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னாங்க. அதனால் அரசியலில் இப்போது ஆழம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவோட கூட்டணின்னு அதிமுக ஆழம் பார்க்குது. அடுத்து அதிமுகவோட கூட்டணி பாஜகவோட கூட்டணின்னு திமுக அனிதா ராதாகிருஷ்ணன் மூலமாக ஆழம் பார்க்குது. அப்படிங்கும்போது இவர்கள் 3 பேரும் கரங்கோர்க்கக்கூடிய ஒரு சூழலில் தான் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கும். திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் மீதான அந்த விசாரணையை தீவிரப்படுத்த போவதா தெரியுது. ஏவா வேலு மீதான இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ டிவிகே கவர்மெண்ட் ரெடி ஆகிட்டாங்களா அவங்களெல்லாம் கைது செய்வதற்கு? இல்லை திமுக சொன்ன மாதிரியே வெறும் பேச்சில் சொல்லிட்டு கைது நடவடிக்கையெல்லாம் இல்லாமல் 5 வருஷம் அப்படியே ஓட்டிடுவாங்களா? திமுகவினுடைய தோல்விக்கும் திமுகவினர் உற்சாகமாக இந்த தேர்தலில் வேலை செய்யாததுக்கும் முக்கியமான காரணம் திமுக தலைமையினுடைய செயல்பாடு. திமுக எப்படி ஆட்சிக்கு வந்ததுன்னா கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் இதை சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு யார் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா தேடி தான் பார்க்கணும். அவர் எஸ்பி வேலுமணி, அவர் ராஜேந்திர பாலாஜி, இவங்க விஜயபாஸ்கர் அவர்கள் மீது, அவர் வீரமணி இவர்கள் மீதெல்லாம் அந்த வழக்கு பதிவு நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. ஆனால் ராஜேந்திர பாலாஜி மட்டும் சில நாட்கள் தலைமறைவாக இருந்தார். அதை தாண்டி பெரிய அளவிலான எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அதாவது அவ்வளோ ஊழல் நடந்துட்டுருக்கு. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஊழல்னு அவ்வளோ குற்றச்சாட்டுகள், அவ்வளோ போராட்டங்கள்லாம் திமுக பண்ணாங்க. அவர் எஸ்பி வேலுமணி மேலே எந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க, ஏன் எடுக்கலை அப்படிங்கிறதுக்கான பதிலை திமுக தரப்பில் தான் சொல்லணும். அப்படிங்கும்போது அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு எல்லாமே பொய் அப்படிங்கிறது தானே மக்கள் நினைப்பாங்க.
நீங்கள் இவ்வளோ ஊழல் சொன்னீங்க, அந்த ஊழலுக்கு ஏத்தப்பனா ஒட்டுமொத்த அமைச்சரவையும் ஊழல்னு சொன்னீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு சொன்னீங்க. எதுவுமே செய்யல. கவர்னர்கிட்ட போய் புகார்லாம் கொடுத்தாங்க. அவ்வளோ புகார் குடுத்து அவங்க இருந்த 5 ஆண்டு காலமும் எந்த நடவடிக்கையும் இல்ல. நீதிமன்றமே கூட கண்டனம் தெரிவிச்சது. என்ன மாதிரியான ஏன் இவ்வளோ ஸ்லோவா நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த தவறை தமிழக வெற்றிக் கழகம் செய்யவில்லை. அவர்கள் வந்து எ ஊழல் ஆட்சி நடைபெறுகிறதுன்னு சொன்னாங்க. ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சி நடைபெறுகிறதுன்னு குற்றச்சாட்டை சொன்னாங்க. அதுபோன்று எங்கெங்கெல்லாம் ஊழல் இருக்கிறதோ அந்த ஊழலை நாங்கள் அகற்றுவோம். அந்த காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம்னு விஜய் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அதை செயல்படுத்திட்டு தான் வராரு. அந்த ஊழலை போக்குவதற்கு அதிகாரிகள் மட்டத்திலையும் சரி, எல்லா மட்டத்திலேயுமே லஞ்சம் இல்லாத அளவிற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. குற்றச்சாட்டு வந்தால் உடனடியாக அதற்கும் விசாரணை எல்லாமே செய்கிறாங்க. அதேபோன்று கடந்த கால அமைச்சர்கள் மீது என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருந்ததோ அந்த குற்றச்சாட்டுகள் உடனடியாக நடவடிக்கை உள்ளாக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் அவர் சிவசங்கர் விசாரணைக்கு அழைக்கப்படுகிறார். அவர் செந்தில் பாலாஜி குதிரை பேரம் விவகாரம் தொடர்பாக செந்தில் பாலாஜி அவர்களை தொடர்புபடுத்தப்படுத்தும் போது அவருக்கும் சம்மன் தொடர்ந்து அனுப்பப்படுகிறது. அதேபோன்று வேலு அந்த சாலை போடாமலேயே கணக்கு காட்டப்பட்ட விவகாரத்திலும் அவர்கிட்ட விசாரணைக்கு அவரும் அழைக்கப்பட்டு அவர் மீதான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இப்படி யார் யார் மீதெல்லாம் இருக்கோ இன்னும் ஒவ்வொரு துறையிலும் யார் குற்றம் சாட்டியிருக்கா, கடந்த கால அமைச்சர்கள் என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு அதை ஆராய்ஞ்சிட்டு வராங்க. அப்படி வரும்போது அவர்கள் மீது உறுதியான நடவடிக்கை எடுப்பார். இந்த நடவடிக்கைக்கு பயந்து தான் இவர்கள் தலைமறைவாக இருக்கிறார்கள்ன்ற ஒரு கருத்து எழும்புது. ஏன்னா செந்தில் பாலாஜி பதுங்கி விட்டார், வேலு ஓடி ஒளிந்து விட்டார், அப்படியான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதற்கு காரணம் என்னென்னா, கடந்த காலங்களில் திமுக அதாவது ஒரு 1996க்கு முன்போ அல்லது திமுக தொடங்கப்பட்ட காலம் முதலேயே போராட்டங்கள் நடத்தினால் அந்த போராட்டத்தில் திமுகவினர் கைதாக வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு எழுதப்படாத விதி. நம்ம போராட்டம் நடத்தி நம்ம கைதாகணும், நம்ம ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது எழுதப்படாத விதி. தேவையில்லாத பட்சத்தில் நம்ம பெயில் வாங்கக்கூடாது, ரொம்ப அவசியமான தேவை இருந்தால் தான் பெயில் வாங்கணும் அப்படிங்கிறது தான் திமுகவில் இருந்தது. ஆனால் இப்போ என்னென்னா ஒரு வழக்கு வந்தாலே ஓடி ஒளிஞ்சிடுறாங்களோ பதுங்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. எந்த போராட்டத்திலையும் கைதாவதற்கெலாம் ஆட்கள் தயாராக இல்லை. இப்போ மாணவர் அணி சார்பாக 2 போராட்டங்கள் நடைபெற்றது. அந்த போராட்டங்கள்லாம் பிசுபிசுத்து போச்சு. அதை மாணவரையே பார்த்துருக்க முடியாது. எல்லாமே வயசானவங்க இருந்திருப்பாங்க, இல்லை அந்த மாவட்ட நிர்வாகி தான் இருந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு தான் திமுகவினுடைய இப்போதைய சூழல் இருக்குது. பயந்து போயிருக்கிறாங்க, எங்கே நம்மளை அடுத்து கைது பண்ணிடுவாங்களோன்னு ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்கள்ட்டையும் அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. திமுகவினர் பயப்படுறவங்களா அவங்க? இல்லை, பயப்படலைன்னா பிறகு ஏன் பயந்து ஓடணும்? நேரடியாக நின்று அந்த வழக்கை எதிர்கொள்ளணும், கைதாவதற்கு தயாராக இருக்கணும். திமுக பாரம்பரியம் தானே. நாங்கள் மிசாவே பார்த்தோங்கிறாங்க. ஆனால் மிசா காலத்தில் இருந்தவங்ககிட்ட கேட்டால் தெரியும், மிசா காலத்துலேயும் திமுகவினர் எப்படி ஓடி ஒளிஞ்சிருக்கிறாங்கிற கதைகளை பலர்கிட்ட நம்ம கேட்கலாம். அப்படி ஓடி ஒளிய முடியாதவர்கள் தான் கைதானாங்க. அப்படியும் எல்லா காலத்திலையுமே அவர் ஓடி ஒளியக்கூடியவர்கள் தான். அந்த வரலாறுகளை மாற்றி எழுதும்போது இல்லை திரும்ப 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 நாங்கள் ஓடி ஒளியக்கூடியவர்களான்னு ஒரு வசனம் மாதிரி தான் அவங்க சொல்லி சொல்லி இது பண்ணுறாங்க. அப்படின்னா ஏன் ஒரு விசாரணைன்னு கூப்பிட்டா உடனடியாக வர வேண்டியதானே? இல்லை, இப்போ வேலுலாம் வந்துட்டாரு, போய் ஆஜராகிறாருல, வந்துட்டாரு. சரி, அவர் அன்றைக்கே இன்றைக்கி நம்ம வீட்டில் ரெய்டு நடத்தியிருக்கிறாங்க. நம்ம அந்த அதுக்கடுத்து எப்படியும் உடனடியாக அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும். அது என்னன்னு பார்த்துட்டு போயிருந்துருக்கலாமே. இல்லை, அவர் தான் சொல்கிறாரு, சிகிச்சைக்காக போனேன், முன்னாடியே பிளான் பண்ண ட்ரிப்புன்னு சொல்கிறாரு. இல்லை, முன்னாடியே பிளான் பண்ணதுன்னு அவர் இப்போ சொல்கிறாங்க. ஏன் இத்தனை நாட்கள் அவங்க சொல்லலை? ரெய்டு நடந்தது. ரெய்டு நடந்தப்பவும் நான் போகிறேங்கிற ஒரு தகவலை அவர் திமுக தரப்புலேருந்து வெளிப்படுத்தப்படலை. அதற்கடுத்ததாக தொடர்ந்து பல நாட்கள் அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியாமல் இருந்தால் பிறகு விசாரணைக்கு ஆதரவாக சம்மன் கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு தானே அந்த தகவலே வெளிவருது. ஏன் அந்த தகவலை முன்னாடியே திமுக வெளிப்படுத்தலை? ஸோ திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான நடவடிக்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உறுதியாக இருக்குன்ற சிக்னல்ஸ் தெரியுது. கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும், உறுதியாக இருக்குன்னு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தால்தான் தாங்கள் கூறிய குற்றச்சாட்டுகள் எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நிரூபணமாகும். அதுபோக குற்றச்சாட்டுகள் இருக்குது. இப்போ அவர் வேலு அவர்கள் மீதெல்லாம் வழக்கு தவக அரசு போடலை. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய அந்த வழக்கினுடைய தொடர்ச்சி தான் இப்பொழுதும் இருக்குது.
அப்படிங்கும்போது அதே மாதிரி அவர் சிவசங்கர் அவர்கள் மீதான குற்றச்சாட்டும் சரி, எல்லாமே குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு முறையாக விசாரிக்கப்படுகிறது. அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்படுகிறார்கள். அந்த விசாரணைக்கு எல்லாம் விரைவாக தண்டனை பெற்று தருவதற்கான நடவடிக்கை கண்டிப்பா தவேக அரசு எடுக்குங்கிறதுக்கு தான் அந்த அதிகாரிகள் மாற்றம்லாம் நடக்குது. காவல்துறை அதிகாரிகள் மாற்றமா இருந்தாலும் சரி, ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றமா அவர்கள் மேல குற்றச்சாட்டுகள் வந்தா இமிடியேட்டா ஆக்ஷன் எடுத்து, அது அந்த இடத்துல என்ன வேலை வேகமா நடக்குமோ, அந்த வேலை வேகமா நடப்பதற்கான பணிகளை மேற்கொள்கிறார்கள். நன்றி.